கடலூர் மாவட்டம் திருப்பாதிப்புலியூரில் பட்டப்பகலில் எலக்ட்ரிக் கடை உரிமையாளரை கடைக்குள் புகுந்து வெட்டிய மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் லெசி ராஜாவிடம் கேட்கலாம். லெசி ராஜா, வணக்கம். இது குறித்தான கூடுதல் விவரங்கள். கடலூர் திருப்பாதிரிப்புலியூர் சிவா நகர் சேர்ந்தவர் ராஜேந்திரகுமார். இவர் திருப்பாதிரிப்புலியூர் சரவணன் நகர் இணைப்பு சாலை ஓரத்தில் எலக்ட்ரிக் கடை நடத்தி வருகிறார். இன்று காலை வழக்கம் போல் ராஜேந்திரகுமார் கடையில் வியாபாரம் செய்து கொண்டிருந்தார். அப்போது கடையில் வேலை பார்த்த 3 இளைஞர்கள் வேலை தொடர்பாக வெளியில் அனுப்பினார். இந்த நிலையில் இன்று மதியம் 12 மணி அளவில் கடைக்கு பொருட்கள் வாங்குவதற்காக காரில் வந்த ஒரு நபர் கடைக்கு சென்றார். அப்போது திடீரென பதற்றத்துடன் கடையில் இருந்து அலறடித்து வெளியே ஓடியிருந்தார். அப்போது அதே பகுதியைச் சேர்ந்த ஒரு இளைஞர் நேர்காக பதற்றுடன் வெளியே வந்துள்ளார் என விசாரித்த போது ராஜேந்திரகுமார் வெட்டு காயத்துடன் ரத்த வெள்ளத்தில் இறந்த நிலையில் கடையில் உள்ளார் என தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து அந்த வாலிபர் அதிர்ச்சியுடன் உள்ளே சென்று பார்த்தபோது ராஜேந்திரகுமார் இறந்த நிலையில் இறந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து கடலூர் திருப்பாதிரிப்புலியூர் போலீசார் உடனடியாக தகவல் அளித்தனர். அதன் பேரில் சம்பவ இடத்தில் விரைந்து வந்த போலீசார் இறந்த நிலையில் இருந்த ராஜேந்திரகுமாரை பார்வையிட்டு விசாரணை மேற்கொண்டனர். மேலும் இறந்த ராஜேந்திரகுமார் செல்போன் உள்ளதா என்பதை பார்த்தபோது அங்கு இல்லை. இந்த தகவல் அறிந்து ராஜேந்திரகுமாரின் உறவினர்கள் சம்பவ இடத்துக்கு வந்து அவரது உடலை பார்த்து கதறி எழுதினர். இதனைத் தொடர்ந்து ராஜேஷ்குமார் உடலை பிரேத பரிசோதனை கடலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த நிலையில் கடலூர் திருப்பாதிரிப்புலியூர் போலீசார் கடையில் வேலை செய்யும் இளைஞர்கள் மற்றும் சம்பவத்தை பார்த்த நபர்கள் ஆகியோரிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக போலீசுக்கு தகவல் கிடைப்பதற்கு 20 நிமிடம் முன்பு இவ்வழியாக குற்றப்பிரிவு போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளது குறிப்பிடத்தக்கோம். கடைக்கு செல்போன் மூலம் தொடர்பு கொண்டு நபர்கள் யார் யார் என்பது குறித்து தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராவை பதிவையும் போலீசார் தீவிரமாக சோதனை செய்து வருகின்றனர். கடலூரில் பட்டப்பகுதியில் கடை உரிமையாளர் கொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.